சின்ன பொண்ணு அதான் ரொம்ப யோசிக்கிறா. கல்யாணம் கொஞ்ச நாள் தான் ஆகுது. இந்த வயசு பொண்ணுங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆன புதுசுல தான் ஹஸ்பண்டோட கூட வெளியே போனோம், சந்தோஷமா இருக்கணும்னு தோண தானே செய்யும். இந்த வேண்டுதலுக்கு பிறகு இந்த பொண்ணு ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கும்பா. சந்தோஷமா வாய் நிறைய என்ன அண்ணான்னு சொல்லிட்டா. ஒரு சைக்காட்ரிஸ்டா மட்டும் இந்த ப்ராப்ளத்தை நான் இனிமே பார்க்க போறது இல்ல. அனுவோட அண்ணனாவும் பார்க்க போறேன். அது என்னோட கடமை. குட் மார்னிங் சார். நீங்க போன்லயே பேசிருக்கலாமே, ஏன் நேர்ல எல்லாம் வரணும்? போன்ல சொல்ற அளவுக்கு சின்ன விஷயம் இல்ல சார். மான்சி மேடம் பாத்திருக்க லேண்ட் விஷயம் பத்தி தானே? ஆமா சார். அந்த நிலத்துல நிறைய வில்லங்கம் இருக்கு சார். வில்லங்கம்மா? ஆமா சார், அது விவசாய நிலம். இப்ப வாங்கினா பின்னாடி நிறைய பிரச்சனை வரும். வாங்கினது பெரிய கையும் தெரிஞ்சா அதை வச்சே மிரட்டுவாங்கன்னு சொல்றாங்க. விவசாய நிலத்தை வாங்கிட்டு அதை பிளாட் போட்டு விற்கவும் கூடாது. நிறைய பிரச்சனை இருக்கு சார். சரியா விசாரிச்சீங்களா? அங்க இருக்கிற புரோக்கர்ஸ் சுத்தி நில வச்சிருக்கிற எல்லார்கிட்டயுமே கேட்டாச்சா? நிஜமாவே இது அக்ரி லேண்ட் தானா? எல்லார்ட்டையும் விசாரிச்சிட்டேன் சார். இந்த லேண்டை வாங்கவே வாங்காதீங்கன்னு ஒருத்தர் விடாம சொல்றாங்க சார். நான் ஒரு சர்வேரை பத்தி சொன்னேன், அவரை பாத்தீங்களா? பார்த்தேன் சார். அவரும் சொன்னாரு இந்த லேண்ட் ரொம்ப நாளாவே கிடக்கு, இதை வாங்க வேண்டான்னு. அவரும் உங்ககிட்ட பேசுறேன்னு சொன்னாரு சார். இப்போ வில்லங்கத்தை லீகலா சரி பண்ணி அந்த லேண்டை வாங்க முடியுமா? அதெல்லாம் எதுவும் வேலைக்கே ஆகாது சார். பணத்தை இதுல போட்டீங்கன்னா அந்த பணத்தை ஆத்துலயோ குளத்துலயோ போட்டதா நினைச்சு தலைமொழிகிற வேண்டியதான். அப்புறம் எப்படி மான்சி மேடம் அந்த லேண்டை வாங்க முடிவு பண்ணாங்க? மான்சி மேடம் அப்படிலாம் ஈஸியா ஏமாற ஆள் கிடையாது. இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு சார். ஒன்னு விடாம எல்லாத்தையும் சொல்லு. பணம் 1 கோடி 2 கோடி இல்ல, 100 கோடி ரூபாய். அதனாலதான் சூர்யா சார் என்கிட்ட ஸ்பெசிபிக்கா சொல்லி அந்த லேண்டை பத்தி விசாரிக்க சொல்லியிருக்காரு. பணம் இல்ல சார் பிரச்சனை. அப்புறம் நல்லா யோசிச்சு பக்காவா பிளான் பண்ணி இந்த லேண்டை மான்சி மேடத்துக்கு காமிச்சிருக்காங்க. பிளான் பண்ணியா? யாரு? தங்கவேல்னு ஒருத்தன் சார். தங்கவேலு? யார் அந்த தங்கவேலு? ரியல் எஸ்டேட் புரோக்கரா? பொதுவா இங்க இருக்கிற எல்லா ரியல் எஸ்டேட் புரோக்கரையும் எங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்க பாத்துக்குவோம், பேசிக்குவோம். ஆனா தங்கவேல்ன்ற பேரை நான் கேள்விப்பட்ட மாதிரியே இல்ல. அதனால நான் கொஞ்சம் இறங்கி விசாரிச்சு பார்த்தேன். அவன் பேரு தங்கவேலே இல்ல, பேரை மாத்தி வச்சுட்டு வந்திருக்கான். ஏதோ பெருசா பிளான் பண்றான் போல சார். பார்ட்டி பெரிய கை இல்ல, அதான். யார் அவன்? அவன் பேரு ஏதோ சுரேந்தர்னு கேள்விப்பட்டேன் சார். சூர்யா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நான் இப்ப எதை பத்தியும் கேட்கிற மூட்ல இல்ல. எனக்கு தெரியும். அனு மேடம் அங்க கோயில் வீட்டுல கஷ்டப்பட்டு இருக்கும்போது நீயும் இங்க துடிச்சிட்டு தான் இருப்பேன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் நான் இதை சொல்லிதான் ஆகணும். சீக்கிரம் சொல்லிட்டு போ, நான் கொஞ்சம் தனியா இருக்கணும். சுரேந்தர் திரும்ப வந்துட்டான். என்னடா சொல்ற? அப்ப அவன் சாகலையா? இன்னும் உயிரோட இருக்கா அவன்? எப்படியோ பொழைச்சிட்டான் போல இருக்கு. விடு, பாத்துக்கலாம். நம்ம கொடுத்த அடி மறந்துருக்காது. கொஞ்சம் வாழை சுருட்டிக்கிட்டு தான் இருப்பான். நானும் அப்படிதான் நினைச்சேன் சூர்யா. ஆனா மறுபடியும் அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். இந்த தடவை என்ன பிளான் பண்ணிருக்கான் அந்த ராஸ்கல்? மான்சி மேடம் அண்ணிய வச்சா? ஆமா. மான்சி மேடம் வாங்கணும்னு சொன்னாங்கல்ல ஒரு லேண்ட் 100 கோடிக்கு. அது சுரேந்தரோட பிளான் தான். அண்ணி எப்படி சம்மதிச்சாங்க? சுரேந்தர் என்ற பேரை கேட்டாலே அவங்க அலர்ட் ஆயிடுவாங்களே. நீல் விஷயத்துல கூட அவங்க மூலமா தான் சுரேந்தர் வந்தான்னு அவங்க எவ்வளவு வருத்தப்பட்டாங்கன்னு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? அதுக்குதான் சுரேந்தர் தான் பேரை மறைச்சுக்கிட்டு வேற ஒரு பேர்ல அவங்க கிட்ட டீல் பேசியிருக்கான். பேர் தங்கவேல். ஓ, நம்ம கிட்ட நேரடியா மோதனா தோத்துருவோன்னு பயந்து போய் இப்படி ஆரம்பிச்சிருக்கான அந்த ராஸ்கல். அதான் அண்ணி அவ்வளவு பிடிவாதமா அந்த லேண்ட் வேணும்னு அடம் பிடிச்சாங்களா? எனக்கு என்ன தோணுதுன்னா சூர்யா, இதே மாதிரி அவன் வேற வேற பேர்ல நம்ம ஃபேமிலியில இருக்கிற எல்லார்கிட்டயும் அவன் க்ளோஸ் ஆவானோன்னு தோணுது. அது வரைக்கும் அவனை விட்டு வச்சாதானே? அடுத்து என்ன பண்றது சூர்யா? முதல்ல அன்னிக்கு தெரியாம அந்த சுரேந்தரை அடிச்சு தூக்கிடலாம். அன்னிக்கு அவங்க கேட்ட பேமெண்ட் ரிலீஸ் பண்ணாம டிலே பண்ணலாம். கேட்டா வில்லங்கம், அன்எக்ஸ்பெக்டட் ஆபீஸ் எக்ஸ்பென்சஸ், ஆடிட்டிங் இஷ்யூ, பார்ட்னர்ஸ் நான் கோஆபரேஷன் ஏதாவது சொல்லிடலாம். ஆனா மான்சி மேடம் சும்மா இருக்க மாட்டாங்களே. அவங்கள நான் பாத்துக்கிறேன். நீ சுரேந்தரை ஃபோக்கஸ் பண்ண. இந்த தடவை முடிஞ்சா மொத்தமா தூக்கிடு. போன தடவை இப்படியோ மிஸ் ஆயிட்டான். அதுவும் நல்லதுக்கு தான். நம்ம ஒரு சான்ஸ் கொடுத்தோம், அவன் புரிஞ்சுக்கல. இந்த தடவை ஹார்ட் அண்ட் க்ளோஸ். சரி சூர்யா. இந்த தங்கவேல் தான் சுரேந்திரன்ற விஷயம் அன்னைக்கு தெரியாம பாத்துக்கோ. ரொம்ப பயந்துருவாங்க. ஷூர் சூர்யா. அப்புறம் வீட்டுல செக்யூரிட்டியை டைட் பண்ண.
சந்திரா கால்ஸ் எல்லாத்தையும் ட்ராக் பண்ணு. பி வாட்ச்ஃபுல் பங்கஜ். நிச்சயம் சூர்யா. சீக்கிரம் இந்த சுரேந்தர் சாப்டரை க்ளோஸ் பண்ணிட்டு. இப்ப அணுவுக்கு நடந்துட்டு இருக்கிற ப்ராப்ளம் எவ்வளவு சீரியஸ் ஆனதுன்னு உனக்கு எனக்கும் தான் தெரியும். நம்ம அணுவை காப்பாற்றணும்னா நம்ம ஃபோக்கஸ் முழுக்க அணு மேல தான் இருக்கணும். அதுக்கு இந்த சுரேந்திர சீக்கிரம் ஒழிச்சாகணும். இல்லனா அவன் நம்மள ஏதாவது சீண்டிக்கிட்டே இருப்பான். சுரேந்தர் கிட்ட நம்ம எத்தனையோ தடவை சொல்லியாச்சு. அவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டு நமக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் அதை காதலே வாங்க மாட்டேங்க. 20 வருஷம் உள்ள இருந்துட்டு வந்திருக்கான். அவன் வாழ்க்கை பறி போனதுக்கு நாம தான் காரணம்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். இப்ப எனக்கு கல்யாணம் வேற ஆயிடுச்சு. இந்த நேரத்துல அவனுக்கு என்ன சொன்னாலும் புரியாது. அவனுக்கு புரியுற பாஷையில சொல்றதை தவிர நமக்கு வேற வழி இல்ல. சொல்லிடலாம் சூர்யா. சீக்கிரம் முடிச்சு விடு. பாவம் பார்க்க அவன் என்ன பசுவா? பாம்புடா, நல்ல பாம்பு. அவன் கொத்துறதுக்குள்ள அவன் பல்ல நாம புடுங்கிறது தான் புத்திசாலித்தனம். நான் பாத்துக்கிறேன் சூர்யா. பங்கஜ், எதை செஞ்சாலும் கவனமா செய். பழைய விஷயங்கள்லாம் வெளியே வராம பாத்துக்கோ. முடிஞ்சு போன விஷயம்லாம் முடிஞ்சு போனதாவே இருக்கட்டும். சந்திரா, உங்க குடும்பத்துல ஏன் எல்லாரும் இப்படி இருக்கீங்க? ஏன் மான்சி இப்போ திடீர்னு குடும்பத்தை பத்தி எல்லாம் பேசுற? மான்சி, மாமின்லா, உங்களுக்கு எதுவுமே தெரியாது. நீங்க இந்த விஷயத்துல தலையிடாதீங்க. ஏன் முன்னாடியே என் குடும்பத்தை பத்தி பேசுற, அப்புறம் தலையிடாதீங்கன்னா என்ன அர்த்தம்? ஓ, உங்க குடும்பத்தை சொன்னதோ உங்களுக்கு கோவம் வருதோ? சரி, அப்ப விஷயத்த நான் உங்க முன்னாடியே சொல்றேன். நான் ஏதாவது ஒண்ணு ஆசைப்பட்டா அது நடந்துட கூடாதுன்னு நீங்க ப்ரோயின்லா சந்திரா எல்லாரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு வேணும்னே ஏதாவது பண்றீங்க. உங்களோட ஒரே எய்ம் என்ன மட்டம் தட்டுறது மட்டும்தான். இப்ப என்ன நடந்து போச்சுன்னு ஒட்டுமொத்த குடும்பத்து மேலயும் கம்ப்ளைண்ட் பண்ற? ஆமா, கம்ப்ளைண்ட் தான் பண்றேன். என்ன ஆச்சுன்னு முதல்ல விஷயத்த சொல்லு மான்சி. சும்மா நடிக்காத சந்திரா, உனக்கு எல்லாமே தெரியும். தெரிஞ்சோ நீ வேணும்னே பண்ணாத என்ன? ப்ராமிஸா நீ எதை பத்தி பேசுறன்னு எனக்கு தெரியல. ஒரு லேண்ட் வாங்கணும்னு சொல்லி ப்ரோயின்லா கிட்ட பணத்தை ரிலீஸ் பண்ண சொன்னனே, அது ஞாபகம் இருக்கா? அதத்தான் அன்னைக்கே பேசி அண்ணா ஓகே சொல்லிட்டாரு. ஓகேலாம் சொன்னாரு, ஆனா இது வரைக்கும் பேமெண்ட் வரல, தெரியுமா உனக்கு? அன்னைக்கு சொன்னியே, அந்த லேண்ட பத்தி பேசுறியா மான்சி? ஓ மை காட், ஒரு லேண்ட் வாங்குறதுக்கு எத்தனை பேர்கிட்ட நான் இன்னும் எத்தனை தடவை சொல்லணும்னு எனக்கு தெரியல. ப்ளீஸ் மான்சி, கொஞ்சம் பொறுமையா பேசு சரியா? அண்ணன் கண்டிப்பா சென்ட் பண்ணிருப்பாரு. நீ இதுவா இருந்தா செக் பண்ணிட்டு பேசு. சொல்லிட்டு மாட்டேன்னு சொல்ற டைப் கிடையாது அண்ணன். நல்லா செக் பண்ணிட்டு தான் சொல்றேன் சந்திரா. திரும்ப திரும்ப செக் பண்ணுன்னு சொன்னா என்னத்த பண்ணணும்? ஏய், ஓகே சந்திரா, ப்ரோயின்லா கிட்ட நானே பேசிக்கிறேன். வேணாம் மான்சி, கொஞ்சம் வெயிட் பண்ணு. நோ சந்திரா, ஐ காண்ட். நான் கண்டிப்பா கேட்க தான் போறேன். என்ன நீ? ப்ரோயின்லா, அந்த லேண்ட் வாங்குற விஷயமா நீங்க பேமெண்ட் ரிலீஸ் பண்றேன்னு சொன்னீங்கல்ல? ஆமா. அது என்ன ஆச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? என்ன மான்சி இது? யார்கிட்டயோ பேசுற மாதிரி பேசுற? அந்த இடத்துல தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றாருல. அந்த லேண்ட்ல ப்ராப்ளம் இருக்குன்னா அத ஃபர்ஸ்ட் என்கிட்ட எல்லாம் சொல்லணும், இல்லனா அட்லீஸ்ட் உங்ககிட்ட எல்லாம் சொல்லணும். அத விட்டுட்டு பேமெண்ட் ஸ்டாப் பண்ணா என்ன அர்த்தம்? நானே உங்ககிட்ட சொல்லணும்னு தான் இருந்தேன். அதான் சொல்லலையே ப்ரோயின்லா. நான் கேட்டதுக்கு அப்புறம் தானே நீங்க சொல்றீங்க. நான் சொன்னா உங்க மனசு கஷ்டப்படுமேன்னு தான் யோசிச்சேன். இப்பவும் என் மனசு கஷ்டப்படதான் செய்யுது. அதுக்கு என்ன பண்ண போறீங்க? திரும்ப திரும்ப நீங்க எல்லாரும் ஒண்ணு மட்டும் ப்ரூவ் பண்றீங்க, இந்த வீட்ல எனக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாதுன்னு. என்னடா அவ்வளவு பெரிய அமௌண்ட்ட கேட்ட உடனே சரின்னு சொல்லிட்டீங்களேன்னு யோசிச்சேன். இப்பதானே தெரியுது, சரின்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டு பேமெண்ட் தர வேண்டான்னு நீங்க 3 பேரும் சேர்ந்து டிசைட் பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் உங்க 2 பேருக்கும் எதுவும் தெரியாது. அத நான் நம்பணும். மை காட் மான்சி, ஸ்டாப் இட், ஸ்டாப் இட். அந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குன்னு உங்களுக்கு யார் சொன்னா ப்ரோயின்லா? மீராவா? மீரா இந்த விஷயத்துல வரக்கூடாதுன்னு உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொன்னேன்? இன்னும் எத்தனை தடவை நான் சொல்லணும்? நான் சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்திலயும் மீரா வரக்கூடாதுன்னு. அண்ணி, மீரா எதுவும் சொல்லல. நீங்க ஏன் அவளை இதுல இழுக்கிறீங்க? அப்ப யார் சொன்னது? சுரேந்தர், உன்னால எனக்கு திரும்பவும் பிரச்சனைடா.